இயேசு கிறிஸ்துடைய கிருபை என்னவென்று சொன்னால், தேவன் மனுஷனாக இயேசு கிறிஸ்துவாக பூமியில வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவன் இரக்கம் பாராட்டி அந்த மனுஷனுடைய தகுதியை பார்க்காமல் அவனுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். ஆமென். பண்டமாற்ற முறை என்று சொல்லி ஆதி காலத்துல அது இருந்திருக்கிறது இல்லையா? பண்டமாற்ற முறைன்னு சொன்னா, எங்க வீட்டுல கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கும், அது உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற கோதுமையை நான் வாங்கி கொள்ளுவேன். அப்ப இதுதான் சிலுவையில நடந்தது. என்னன்னு சொன்னா, என்னுடைய பாவங்களை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மேல தேவன் வைத்து விட்டு அவருடைய நீதியை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். ஆனால் நான் ஐஸ்வர்யவானாக ஆகும்படிக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தரித்திரமாக ஆனார். அப்ப அவருடைய தரித்திரமானதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, நான் ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும். அல்லேலூயா. இதை தேவன் நமக்கு செய்கிறார் பாருங்க. இதுக்கு பேர் தான் கிருபை. தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவுக்கு பெயர் தான் கிருபை. அல்லேலூயா.